எஸ்ரா ஜெபித்தான். எப்பொழுது? தன்னை சுற்றியிருக்கிற சமுதாயம் வெட்கக்கேடான வேலைகளை செய்தபோது. எங்கே? எருசலேமிலே. எப்படி? மிகுந்த மனஸ்தாபத்தோடு கூட, அட்லீஸ்ட் தன்னுடைய முகத்தை கூட தேவனுக்கு நேராக ஏறெடுக்க தைரியம் இல்லாமல் தலையை குனிந்து தன் மாரில் அடித்துக்கொண்டு அழுதான் அவன். எதற்கு அவ்வளவாய் அழுதான்? உலகத்திற்கு தேவனை அறிமுகம் செய்ய வேண்டிய ஜனங்கள், உலகத்தின் வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிரஜைகள், தேவனுடைய பிள்ளைகள் எனப்பட்டவர்கள் உலகத்தோடு கலந்து விட்டார்கள், பாவத்தோடு கலந்து விட்டார்கள். அதைக் கண்டு அழுதான். அவர்களை மீட்டெடுப்பதற்கு, அவர்களை வழிநடத்த வேண்டியதற்காக வந்த எஸ்ரா வந்து அழுகிறான். தேவனுக்காக பிரத்யேகமாக வாழ வேண்டியவர்கள் பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து அழுதான். ஒரு தேவதாசன், ஒரு ஊழியக்காரனை ஜனங்கள் செய்கிற பாவத்தை பார்த்து தாங்க முடியாமல் தன் தலை முடியை பிடித்து எடுக்கிறான், வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான், தாடியை கூட வளர்த்துக் கொள்ளுகிறான். அவன் விழுந்து விழுந்து அழுகிறான். எதற்காக? தேவனுடைய பிரஜைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாவங்களை, பயங்கர பாவங்களை செய்கிறார்கள் என்று தெரிந்தபோது அவன் அவ்வளவாய் அழுதான். அப்ப ஒரு பக்தனே இப்படி அழுதால், உன்னையும் என்னையும் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் கிரயம் செலுத்தி வாங்கிக் கொண்ட தேவன், நீ உன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ்கிற போது அதைக் கண்டு தேவன் எவ்வளவு வருத்தப்படுவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எஸ்ரா பார்க்க கூட இல்லைங்க, கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். அங்கிருக்கிற அந்த ஜனங்கள் செய்கிற அந்த பாவ காரியங்களை குறித்து கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். அதற்கே அவ்வளவாய் அழுதான். கேள்விப்பட்டவனே அவ்வளவு அழுதால் கண்ணார காண்கிற தேவன் எவ்வளவாக வேதனைப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க. இன்று நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிற தேவன் சந்தோஷப்படுகிறாரா அல்லது வேதனைப்படுகிறாரா? ஒருவேளை வேதனைப்பட்டால், உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவனை வேதனைப்படுத்துவதில் உனக்கு என்ன பிரயோஜனம்? உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவனை சந்தோஷப்படுத்தினால் இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் உன்னதமான ஒரு வாழ்க்கையாக உயர்த்தப்படும். எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய சொத்து அல்லவே அல்ல. கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்டிருக்கிறாய், மறந்துவிடாதே. என்னோட இஷ்டம் என்று சொல்லக்கூடாது. நாய் கூட தன்னுடைய இஷ்டம்னு சொல்லாதுங்க. வாயில்லா பிராணிகள் கூட சாப்பாடு கொடுக்கிற எஜமானனுக்கு எதிராக நிக்காதுங்க. நீ வாங்குற செல்போனை கூட மத்த யாரும் தொடர்றதுக்கு நீ விரும்புறதில்லையே. அப்ப தேவன் உன்னை வாங்கியிருக்கிறாரு, அவருடைய காரியம் என்ன? செல்போனுக்கே நீ அவ்வளவு வேல்யூ கொடுக்கிறேன்னா என்றால் தேவன் உன்னை தாம் வாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கணும்? தயவு செய்து யோசித்து பார் அன்பு சகோதரனே, சகோதரியே. 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ கொடுத்து தேவன் உன்னை வாங்கவில்லை. தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக செலுத்தி உன்னை தமதாக்கிக் கொண்டிருக்கிறார், சொந்தமாக்கிக் கொண்டார். தம் உயிரையே கொடுத்து வாங்கிக் கொண்டார். உயிருக்குயிராய் நேசித்து வாங்கிக் கொண்டார். நீ தனித்துவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. உன்னுடைய ஸ்தானத்திலே அவர் மரித்ததற்கு காரணம், அவருடைய ஸ்தானத்திலே நீ வாழ வேண்டும் என்று, அவரை போல வாழ வேண்டும் என்று. பிழைத்திருக்கிறவர்களை நீ தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக உயிரையே கொடுத்து திரும்ப உயிர் தெழுந்த அவருக்காகவே பிழைப்பார்கள் என்று நம்பி இயேசு உனக்காக உயிரை கொடுத்தார். யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக போராடி கொண்டிருக்கிறாய்? எதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ பரிதபித்துக் கொண்டிருக்கிறாய்? எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக போராடி கொண்டிருக்கிறாய்? ஒருமுறை சிந்தித்துப்பார். அட்லீஸ்ட் இன்றாவது விலை கொடுத்து வாங்கவே முடியாத ரட்சிப்பை தேவன் உனக்கு அருளி செய்திருக்கிறார். விலை கொடுத்து வாங்கவே முடியாத பரலோகத்தின் பாக்கியத்தை அருளியிருக்கிறார், வரமாக அருளியிருக்கிறார். நம்முடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லோருக்கும் தேவனுடைய குமாரன் என்று, குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிற அதிகாரத்தை அருளியிருக்கிறார். இவ்வளவையும் செய்த தேவனை அலட்சியம் செய்கிறாயே. இன்றாவது ஒரு தீர்மானம் எடுப்பாயா? இன்று ஒருவேளை தேவனோடு பேசியிருப்பார் என்றார், ஆண்டவரே, இது முதற்கொண்டு நான் ஒரு தனித்துவமான குமாரனாக, உம்மை சந்தோஷப்படுத்துகிற குமாரத்தியாக நான் வாழ்வேன் ஆண்டவரே. இன்று செய்த எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். பிதாவே, நம் மன்னிங்க. கடந்த காலத்திலே எந்தெந்த விஷயங்களெல்லாம் உம்மை வேதனைப்படுத்தினேனோ, எந்தெந்த விஷயங்களிலே உம்மை துக்கப்படுத்தினேனோ, அவைகள் எல்லாவற்றுக்காகவும் மன்னிங்க ராஜா. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தால் என்னையும் எங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தர்களாக, பரிசுத்த கூட்டமாக, பரிசுத்த குடும்பங்களாக ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கையை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.